திவாகர் சட்டை போடலாம பண்ணும்போது அது தப்பா இருக்கு அப்படின்னா இது வரைக்கும் எத்தனை பேர்ட்ட சொல்லிருக்கீங்க? பதிலுக்கு என்ன சொன்னீங்க நீங்க? நீங்க மட்டும் FJ கூட உங்களை பொறுத்த வரைக்கும் அதான் தராதரமா? ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ 4 ரிலீஸ் ஆயிடுச்சு. ப்ரோமோ வேற உடனே ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. புரியுது, நிறைய கண்டென்ட் உள்ள வச்சிருக்கீங்க, நிறைய பேரை ரோஸ்ட் பண்ணிருக்கீங்க. விஜேஎஸ் வேற பேக் டு ஃபார்முக்கு வந்திருக்காருன்றதெல்லாம் சரி, ஓகே. இந்த ப்ரோமோல யார் யாருக்கு ரோஸ்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கனி அவர்கள், பிரவீன் ராஜ், திவாகர் அவர்கள், இவங்க 3 பேருக்கும் சரியான ரோஸ்ட் இருக்கு. இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பிரவீன்ராஜ் கேப்டன்சில அந்த யூனிஃபார்ம் போடாம நம்ம திவாகர் வந்து அந்த வசூல் ராஜா MBBS ஓட இது பண்ணிட்டு இருந்தார்ல, ஆக்ஷன் பண்ணிட்டு இருந்தார்ல, அப்ப வந்து ஒரு சண்டே ஆச்சுல, அந்த சண்டே தான் இங்க எடுத்துட்டு வராங்க. அப்ப பிரவீன்ராஜ் கிட்ட என்ன கேக்குறாருன்னா, இந்த வீட்டுல திவாகர் மட்டும் தான் வந்து Dress போடாம இருந்தாரா, ஏன் FJ எப்ப பார்த்தாலும் பனியன் போட்டுன்னு இல்லையா, அது மட்டும் இல்ல தீபாவளி அன்னைக்கு எல்லாரும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்களே, அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்து தப்பா தெரியல அப்படின்ற மாதிரி கேட்டாரு. அதுக்கப்புறம் கனி கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, திவாகர் கிட்ட போய் சொன்னீங்களே, இதே மாதிரி நீங்க வீட்டுல வேற யாருக்கிட்டயாவது சொல்லிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டவுடனே நம்ம கனி அவர்கள் வந்து இல்ல சார், நான் என்னோட கருத்தை தான் எடுத்து வச்சேன் அப்படின்னு சொன்ன உடனே விஜய் சாங் வந்து கேக்குறாரு, முதல்ல நான் சொல்ற கொஸ்டினை முதல்ல கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. அதாவது இங்க நீங்க வந்து திவாகர் கிட்ட சொன்னீங்களே, அதே மாதிரி வீட்டுல வேற யார்கிட்டயா சொல்லிருக்கீங்களா? ஏன்னா வந்து நம்ம நேத்து நைட்டே பார்த்திருப்போம், நம்ம சபரி வந்து Dress இல்லாம வெறும் டவல் மட்டும் கட்டின்னு உட்காந்துருப்பாரு. அப்போ நம்ம கனி அவர்கள் பேசிட்டு தான் இருப்பாங்க, ஓகேவா? அப்பெல்லாம் உங்களுக்கு அது தப்பா தெரியல, திவாகர் பண்ண மட்டும் தப்பா தெரியுதான்றதான் அங்க வந்து கொஸ்டினாவே இருக்கு, ஓகேவா? அதனால கனிக்கும் சம்ம ரோஸ்ட் இருக்கு மக்களே. நெக்ஸ்ட் லாஸ்டா திவாகர் கிட்ட வராங்க. என்ன ப்ரோ, இதுல எல்லாமே வந்து திவாகருக்கு சப்போர்ட்டா தானே போயிட்டு இருந்தது, எப்படி திவாகர் வந்து திட்டுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திவாகர் சொன்ன வார்த்தை அந்த மாதிரி, அதுக்கு நீங்க என்ன வார்த்தை சொன்னீங்க அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையை கட்டினா நம்ம விஜேஎஸ் கேட்கும் போது, இல்ல சார் இந்த மாதிரி கனி அவர்களும் FJவும் வந்து கட்டி பிடிச்சிட்டு இருந்தாங்களே, அது வந்து எனக்கு அநாகரிகமா தெரியுது அப்படின்ற மாதிரி சொன்ன அப்படின்னு சைலண்டாவே பம்பறாரு. திவாகரோட மூஞ்ச பார்க்கும்போது திவாகருக்கு சரியான ரோஸ்ட் இருந்திருக்கு. திவாகர் வந்து இந்த மாதிரி ரோஸ்ட் வரும்னு எதிர்பார்த்தே இருக்க மாட்டார் போல, அந்த அளவுக்கு அவரோட மூஞ்ச பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கு மக்களே, ஓகேவா? அப்ப என்ன கேக்குறாருன்னா, இப்படிதான் பேசுறது வந்து உங்களுக்கு தகுதி தராதார மாதிரி தெரியுதா அப்படின்ற மாதிரி அங்க நம்ம திவாகர நோஸ் கட் பண்ணிருப்பாப்ல. இதை பார்க்கும் போதெல்லாம் நல்லா தான் இருக்கு. உள்ள போய் பார்ப்போம் எதெல்லாம் கட் பண்ண போறான்னு தெரியல. ப்ரோமோ கண்டென்ட் மட்டும் கொடுத்துட்டு நிறைய விஷயத்த கட் பண்ணி தூக்கிடாதீங்கடா, எல்லாத்தையும் வந்து எலாபரேட்டா போடுங்க, அப்பதான் பாக்குற எங்களுக்கும் சுவாரஸ்யமா இருக்குன்ற மாதிரி தான் இருக்கு. சரி, ஓகே மக்களே, அடுத்த ப்ரோமோ நான் அப்டேட் பண்றேன். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க, அப்பதான் நம்ம போற வீடியோலாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.